இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு வழியா நலங்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சது. கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சிட்டா ரொம்ப சந்தோஷம். வணக்கம் மேடம். வணக்கம். என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கீங்க? மேடம், உங்க வீட்டில் தான் நாங்க தேடிட்டு இருக்கிற அந்த நவீன் இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு மேடம். அதான் சர்ச் பண்ணலாம்னு வந்திருக்காங்க மேடம். என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? அந்த நவீன் எங்க இருக்கானா? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. உங்களுக்கு யாரோ ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. இல்லக்கா, அவன் இங்கதான் இருக்கான். எங்க இருக்கான் உனக்கு எப்படி தெரியும்? அக்கா, இப்ப அது முக்கியம் இல்ல. அவன் இங்கதான் இருக்கான். வாங்க இன்ஸ்பெக்டர், அவன் எங்க இருக்கான்னு நான் காட்டுறேன். அக்கா வா. சார், இவன் எப்படி இங்க வந்தான்னு தெரியலையே. அத நீ உன் பொண்ணுகிட்டே கேளுக்கா. ஏய், நீதான் அவனை இங்க மறைச்சு வச்சியா? நாளைக்கு மண்டபத்துல நான் பார்த்த மாப்பிள்ள தான் உன் கழுத்துல தாலி கட்டுவான். இதை யாராலையும் மாத்த முடியாது. மேடம், இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறோம் மேடம். கூட்டிட்டு போங்க சார். கூட்டு வாங்க. வணக்கம் சார். என்ன சார், இப்பதான் இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தேன், அதுக்குள்ள வந்திருக்கீங்க? என்ன விஷயம் சார்? இன்னும் உன் மேல எஃப்ஐஆர் போடல. அதை எதுக்கு இப்ப நீங்க கேக்குறீங்க? இல்ல சார், நாங்க லாயர் கிட்ட பேசியிருக்கோம். அதுக்குள்ள எஃப்ஐஆர் எதுவும் போட்டுறாதீங்கன்னு சொல்லதான் வந்தேன். நீங்க சொல்றதுக்காகலாம் எஃப்ஐஆர் போடாம இருக்க முடியாது. நீங்க முதல்ல கோர்ட்டுக்கு போய் ஜாமீன் வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம். கான்ஸ்டபிள் சார், முதல்ல எஃப்ஐஆர் போடுங்க அவன் மேல. சரிங்க சார். சார் சார் இருங்க சார். சார் சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீங்க என்ன சார் எஃப்ஐஆர் போட சொல்றீங்க? எங்க இருங்க சார், நவீன் கிட்ட கொஞ்சம் பேசலாமா? சரி, போய் பேசுங்க. சாரி கார்த்தி, என்னாலதான் உனக்கு திரும்ப திரும்ப பிரச்சனை. அதை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய், எதுக்கு தேவையில்லாம அதெல்லாம் பேசிட்டு இருக்க? நீ ஒன்னும் கவலைப்படாத. நாளைக்கு காலையில உனக்கும் துர்காவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். நீ கட்டுற தாலி தான் துர்கா கழுத்துல ஏறும். புரியுதுல? நம்பிக்கையோட இரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா துர்கா தான் அங்க ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருப்பா. நீ அவளுக்கு தைரியம் சொல்லு, அது போதும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உன்னை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்க, கண்டிப்பா கிடைச்சிரும். நீ கவலைப்படாத. சரி சரிடா, நான் கிளம்புறோம், போலாம். தைரியமா இரு பெங்களூரு. சரி சகல. என்ன நடந்ததே நினைச்சிட்டு இருக்கியா? நவீன போலீஸ் புடிச்சிட்டு போவாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. சித்திக்கு எப்படியோ விஷயம் தெரிஞ்சு அவங்க தான் இந்த வேலையை செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சந்தேகமே வேண்டாம். அவங்க தான் வீட்டுல நவீன் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்திருப்பாங்க. அக்கா, எனக்கு பயமா இருக்குக்கா. இந்த கல்யாணம் மண்டபம் வரைக்கும் வந்துருச்சு. நவீன் வேற போலீஸ் லாக்அப்ல இருக்கான். அம்மா பார்த்த மாப்பிள்ளையே தான் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குக்கா. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஹே, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ நினைக்கிற மாதிரி தப்பா எதுவும் நடக்காது. உன் கல்யாணம் உன் விருப்பப்படிதான் நடக்கும். கவலைப்படாத. துர்கா, என்ன நம்புறல? நவீனை கண்டிப்பா நான் வெளியே கொண்டு வந்துருவேன். எல்லாரும் முன்னாடி நவீன் தான் உன் கழுத்துல தாலியை கட்டுவான். அது மட்டும் இல்ல, உனக்கும் நவீனுக்கும் ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சு, அதை மறந்துடாது. அத்தை கிட்ட எப்படியாவது பேசி உங்க கல்யாணத்தை நான் ஏத்துக்க வைக்கிறேன். ப்ளீஸ் தைரியமா இரு.
சூப்பர். யார் மேல கோவம்னு தெரியல, கரெக்டா சுட்டுட்ட. சரி, நான் வரேன். என்ன நவீனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? அக்கா, நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இந்த கல்யாணம் மண்டபம் வரைக்கும் வந்துருச்சு. நவீன் போலீஸ் லாக்அப்ல இருக்கான். விடிஞ்சா கல்யாணம். ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்கும்னு பதட்டமாவே இருக்குக்கா. எனக்கும் உன் சூழ்நிலை புரியுது துர்கா. இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம ரொம்ப தைரியமா இருக்கணும். ராஜா தான் உனக்கும் நவீனுக்கும் ஊரறிய கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காருங்க. கண்டிப்பா அது நடக்கும், நீ கவலைப்படாத. நவீன ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கு. அவன் கண்டிப்பா வந்துருவான். நீ ஆசைப்பட்ட மாதிரி தான் கல்யாணம் நடக்கும். தைரியமா இரு. உட்கார். சொல்லுங்க மிஸ்டர் கார்த்தி. சார், நீங்க கிளம்பிட்டீங்களா? நான் கிளம்ப போறேன். நான் என் ஃப்ரெண்டு மூலயமா ஜட்ஜு கிட்ட பேசி அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன். நீங்களும் நான் ஏற்கனவே சொன்ன இடத்துக்கு வந்துருங்க. 2 பேரும் சேர்ந்து ஜட்ஜை பார்க்க போலாம். சார், நாளைக்கு காலையில கல்யாணம். அதுக்குள்ள ஜாமீன் கிடைச்சிரும். நீங்க கவலையே படாதீங்க, கண்டிப்பா கிடைச்சிரும். சரிங்க சார். என்னம்மா, மாப்பிள்ளையோட அம்மா அப்பா கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? சொல்றேம்மா. துர்கா, உன் அம்மாவுக்கு ஒரு கெட்ட பேர் வரப்போகுது. அத நீதான் தடுத்து நிறுத்தணும். என்னம்மா சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு சந்தேகப்படுறாங்க. அந்த நவீன் எப்படியாவது போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவானோன்னு பயப்படுறாங்க. அதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும்? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு இவங்களுக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுக்கணும். துர்கா, சத்தியம் பண்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? அக்கா கிட்ட சத்தியம் பண்ணு. அப்பதானே இவங்களும் நம்பிக்கையா இருப்பாங்க. என்ன சம்பந்தியம்மா, உங்க பொண்ணு அமைதியா இருக்காங்க. இவங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா எங்களுக்கு இந்த கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கையே இல்லை.